புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவசனங்கள் 19 தொடக்கம் 27 வரை. சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கின்றார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டிலே இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்பொழுது கூட நீர் கடவுளும் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகின்றாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வர இருந்தவர் என நம்புகின்றேன் என்றார். இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தியாளர் நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற நிலையை பற்றி 3 விதமாக குறிப்பிடுகின்றார். நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் 3 காரியங்களை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் செய்ய வேண்டும். முதலாவதாக, நாங்கள் ஆண்டவரிடத்திலே அன்பு கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நீரே மெசியா என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் அறிக்கையிட வேண்டும். அடுத்ததாக, தூய ஆவியினால் நாங்கள் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இந்த 3 காரியங்களையும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் செய்கின்ற போது நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு எங்களுடைய வாழ்விலே இணைக்கப்பட்டு விடுவோம். ஆகவே இந்த 3 காரியங்களையும் நாங்கள் மார்த்தாவினுடைய வாழ்க்கையோடு நாங்கள் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்று சொன்னால், இன்றைய நாளிலே நாங்கள் மார்த்தாவினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த மார்த்தாவினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே இந்த 3 விடயங்களும் அவருடைய வாழ்விலே சித்தரிக்கப்படுகின்றது. முதலாவதாக, நாங்கள் இறைவனிடத்திலே அன்பு கொள்ள வேண்டும். மார்த்தா இறைவனிடத்திலே அன்பு கொண்டால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வீட்டிற்கு சென்றபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வரவழைத்து அவருக்கு விருந்து கொடுத்தாள். இது அவளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவள் கொண்டிருந்த அந்த அன்பை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அவள் அன்பு கொண்டிருந்த காரணத்தினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றும் கவனித்து அவருக்கு விருந்தளித்தார். இவ்வாறு தன்னுடைய பராமரிப்பினால், தன்னுடைய விருந்து உபசாரத்தினால் ஆண்டவர் மீது அவள் அன்பு கொண்டதை அவள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றாள். அடுத்ததாக, நாங்கள் இரண்டாவது பார்க்கின்ற விடயம், நீரே மெசியா என்று சொல்லி அறிக்கையிடுவது. கூடுதலாக எங்களுடைய ஒத்தமை நற்செய்திகளிலே நாங்கள் பார்க்கின்றோம், பேதுருதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீரே மெசியா என்று சொல்லி அறிக்கையிட்டவர். ஆனால் யோவான் நற்செய்தியிலே எங்களுக்கு மார்த்தா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீரே மெசியா, நீரே இறைவன், நீரே உலகிற்கு வர இருந்தவர் என்று நம்புகின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுவதன் மூலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவள் தன்னுடைய வாழ்விலே கண்டுணர்ந்து அவரோடு இணைக்கப்பெற்று இருந்தாள் என்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிக்கையிட்டு கூறினாள் என்று சொன்னால், அவளுடைய வாழ்வு ஆண்டவரோடு இணைக்க பெற்ற வாழ்வாக இருந்தது என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், தூய ஆவியினுடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்படுதல். மார்த்தாவினுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தூய ஆவியினுடைய செயல்பாடு எதையும் நாங்கள் திருவிவிலியத்திலே நற்செய்தி நூல்களிலே எந்த இடத்திலும் வெளிப்படையாக காண முடியாது. ஆனால் அவளுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது புனித பவுல் கூறுகின்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட வேண்டும் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக தூய் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். கொரிந்தியர் திருமுகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே அவர் இதை குறிப்பிடுகின்றார். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மார்த்தா அறிக்கையிட்டதன் காரணமாக அவளும் தூய் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தால், தூய் ஆவியினுடைய வழிநடத்தினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்விலே கண்டுணர்ந்தாள் என்பதை நாங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அன்பானவர்களை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுவதற்கு இந்த 3 காரியங்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்விலே செய்கின்றோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது
அன்பு கொண்டிருக்கின்றோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் உண்மையிலே அவர் இறைமகன் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை எடுக்கின்றோமா? அடுத்ததாக தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல வேளைகளிலே நாங்கள் இந்த 3 காரியங்களையும் நாங்கள் தவிர்த்து விடுகின்றோம். இவ்வாறு தவிர்ப்பதன் காரணமாக உண்மையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்ற வாழ்வை நாங்கள் வாழ தவறு விடுகின்றோம். நாங்கள் கூடுதலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு கொள்வதில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வதில்லை. இதனால் தான் இன்றைய சமூகத்திலே நாங்கள் எத்தனையோ பேர் பல பிரிவினை சபைகளுக்கு பிரிந்து செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு அவர்கள் பிரிந்து செல்வதன் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். தூய ஆவியினுடைய வல்லமையையும் அவருடைய வழிநடத்தலையும் அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே இந்த 3 காரியங்களையும் நாங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அறிக்கையிட்டு தூய ஆவியினுடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக தொடர்ந்தும் மார்த்தாவை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு மிக நெருக்கமாக இணைக்கப்பெற்ற வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் நாங்கள் மன்றாடி நாங்கள் ஆண்டவருடைய அருட்துணையை வேண்டி தொடர்ந்தும் மன்றாடுவோம். ஆமீன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.